டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துடைய ஸ்பெஷல் கைண்ட். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் சோர்ஸில் இருந்து ஒரு செட் ஆஃப் டெஸ்டினேஷனுக்கு கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இந்த கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். ஸோ இங்கே இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறோம் பை யூசிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் விச் கேன் ஆல்சோ பி known as the NWC. இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி கிவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. சோர்சஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். சோர்சஸ் 1 2 3. டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய வேர் ஹவுசஸாக இருக்கலாம் அல்லது ரீட்டைல் ஷாப்ஸாக இருக்கலாம். which is given in the problem as 1 2 3 4. இங்கே 4 டெஸ்டினேஷன் பாயிண்ட் இருக்கு. சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சோர்ஸில் நமக்கு சப்ளை இருக்கும். அப்போ சோர்ஸ் 1ல் 300 சப்ளை கொடுக்க முடியும். சோர்ஸ் 2ல 400, சோர்ஸ் 3ல 500 சப்ளைஸ் கொடுக்க முடியும். லைக்வைஸ் டெஸ்டினேஷன்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன்ல டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 50, செகண்ட் டெஸ்டினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 350, தேர்ட்ல இந்த மாதிரி லைக்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டினேஷனும் டிமாண்டும் என்னங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ பேலன்ஸ்டா இல்லையான்னு செக் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை உடைய டோட்டல் 300 plus 400 plus 500 will give you 1200. ஸோ அதே மாதிரி டிமாண்ட் உடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 250, 350, 400, 200 which give you 1200. ஸோ சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இஸ் கால் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ளை டிமாண்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபர்தர் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் ஜென்ரலாக மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ளை விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஐ ஈக்குவல் டு சம்மேஷன் பிஜே அப்படின்னு சொல்லுவோம். ஏஐ அப்படிங்கிறது டோட்டல் ஆஃப் சப்ளை வந்து 1200, டோட்டல் ஆஃப் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200. போத் ஆர் ஈக்குவல் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த அலோகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா as it is நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படிங்கிறதுனால இந்த கார்னர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கார்னர்ல பார்த்தீங்கன்னா அலோகேஷன் இந்த கார்னர்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு தான் சிம்ப்ளை பண்ணணும். ஸோ இந்த சோர்ஸில் இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த சோர்ஸால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 300 சப்ளை கொடுக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற இந்த டெஸ்டினேஷன்ல 250 டிமாண்ட் தான் இருக்கு. சப்ளை ஓவரா இருக்கு, டிமாண்ட் 250 தான் இருக்கு. ஸோ 250 இருந்தா போதும். 250 மட்டும் நான் இந்த கார்னர்ல போடுறேன். ஸோ 250 போட்டா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோர்ஸ்ல என்ன ஆயிடுச்சு 250 கொடுத்துட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 50 சப்ளை வந்து அங்கே இன்னும் கொடுக்கலாம். இன்னொரு சோர்ஸுக்கு அல்லது இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ சாட்டிஸ்ஃபை ஆனது என்ன ஃபர்ஸ்ட் காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தட் இஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சாட்டிஸ்ஃபை சப்ளையும் டிமாண்டையும் செக் பண்ணி மினிமம் வேல்யூ அசைன் பண்ணணும். மினிமம் வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் சப்ளையும் டிமாண்டையும் அந்த பேலன்ஸ் இருக்கிறத செக் பண்ணிட்டு ஸோ சாட்டிஸ்ஃபை ஆன காலத்தை கிராஸ் பண்ணிவிடும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் அடுத்த ஸ்டெப்புக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல அடுத்த பொசிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் வந்து எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்குற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் செல்லுக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா 50 சப்ளை தான் கொடுக்க முடியும். பட் டெஸ்டினேஷனில் 350 டிமாண்ட் இருக்கு. ஸோ 50 தான் கொடுக்க முடியும் இந்த சோர்ஸில் இருந்து. அப்போ சோர்ஸ் இந்த 1ல இருந்து 50 கொடுத்தாச்சு. இது கேன்சல். இங்க இன்னும் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னா 300 டிமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோவை கேன்சல் பண்ணி விடணும். அடுத்து என்ன ஆயிடுச்சு ஸ்டெப்பு கீழே இறக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு நான் மூவ் பண்றேன். இந்த ஸ்டெப்ல என்ன ஆயிடுச்சு 300 எனக்கு டெஸ்டினேஷன்ல எனக்கு தேவைப்படுது. பட் வந்து என்னால் எவ்வளோ சப்ளை கொடுக்க முடியும் 400 கொடுக்க முடியும். ஸோ 300 நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ தட் 300 400 100 வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு செகண்ட் ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த செல்லுக்கு மூவ் பண்ணுறேன். 100 கொடுக்க முடியும். சோர்ஸில் கொடுக்க முடியும். பட் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னா 400 இருக்கு. அப்போ 100 கொடுக்க முடிஞ்சதை நான் போட்டுக்கிட்டேன்.
ஸோ 100 கேன்சல், இங்கே 300 பேலன்ஸ் இருக்கு. ஸோ இனி அடுத்து என்ன பண்ணணும், எது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னா இந்த செகண்ட் ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறேன். இங்கே எனக்கு 300 டிமாண்ட், 500 கொடுக்க முடியும். 300 மட்டும் என்னோட டிமாண்டுக்கு தகுந்ததை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே 300, இங்கே 200 பேலன்ஸ் இருக்கும். ஸோ 300 வந்து இந்த காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, கேன்சல் பண்ணிட்டு அடுத்து இந்த செல்லுக்கு மூவ் பண்ணுறோம். இங்கேயும் 200, இங்கேயும் 200, தட் இஸ் சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக தான் வரும். ஸோ சின்ஸ் இட் இஸ் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ 200 200 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா பொசிஷன்லையும் நான் கொடுத்தாச்சு. ஸோ ஆஸ் பர் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 250 items, 250 units, 3 rupees transportation costல ஒரு யூனிட் 3 rupeesல டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ தட் 250 units into each 3 rupees plus 50 into 1, 50 units வந்துட்டு 1 rupee transportation costல டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு. Likewise 300 into 6 plus 100 into 5 plus 300 into 3 plus 200 into 2, which is equal to total transportation cost will be 4,400. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸை இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆஸ் பர் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் பார்த்தீங்கன்னா 4,400 rupees வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்லையே அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் சேம் லைக் ப்ரீவியஸ் ப்ராப்ளமே தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை மேட்ச் பண்ணி பார்க்கணும். இங்கே சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 1200 as it is அப்படியே இருக்கு. பட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 250, 300, 350 அண்ட் 200 பார்த்தீங்க அப்படின்னா 1100 தான் இருக்கு. ஸோ அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எது அதிகமாக இருக்கு, சப்ளை அதிகமாக இருக்கு, சப்ளை அதிகமாக இருக்கு, டிமாண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கு, டிமாண்டுடைய வேல்யூ கம்மியாக இருக்கு. அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிமாண்டை அதிகப்படுத்தணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டிமாண்டை அதிகப்படுத்தணும். டிமாண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டெஸ்டினேஷனில் தான் டிமாண்ட் இருக்கும். அப்போ டெஸ்டினேஷன் ஒன்று டம்மியாக நான் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே 1 2 3 4 டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. 5 அப்படிங்கிற 5th டெஸ்டினேஷன் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 5th டெஸ்டினேஷன் உடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்துட்டு 0 அப்படின்னு எடுத்துட்டு எவ்வளோ டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 100 யூனிட்ஸ் தேவைப்படுது. 100 யூனிட்ஸை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ தட் 1200 யூனிட்ஸ், இங்கேயும் 1200 யூனிட்ஸ் வந்துருச்சு. ஸோ தட் வந்துட்டு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஆஸ் இட் இஸ் அதே மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 300 யூனிட்ஸ், சாரி இங்கே 250 யூனிட்ஸ் இருக்குது. 250 யூனிட்ஸ் நான் இங்கே போட்டுட்டேன். இங்கே 300, இங்கே 250, இங்கே பேலன்ஸ் 50 இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து நான் இந்த செகண்ட் செல்லுக்கு வர்றேன். இங்கே 50 தான் கொடுக்க முடியும். இங்கே 300 வந்துட்டு 250 பேலன்ஸ் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் 50 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செல்லுக்கு வர்றேன். 250 என்னால் கொடுக்க முடியும். 250 கேன்சல், பேலன்ஸ் வந்துட்டு 150 இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த காலம் செகண்ட் காலம் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் இந்த செல்லுக்கு வரேன். 150 பேலன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். 150 கேன்சல், இங்கே பேலன்ஸ்டு 200 இருக்கும். ஸோ இந்த ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து நான் இங்கே வந்துட்டு 200 பேலன்ஸ் இருக்குது. அந்த 200 நான் இங்கே கொடுக்குறேன். இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 300 பேலன்ஸ் இருக்கும். இந்த 300ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது. 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 200 நான் கொடுத்தாகணும். ஸோ 200 கொடுத்தாச்சு, பேலன்ஸ் ஒரு 100 இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே இந்த செல் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து 0, இங்கே 100 இருக்கும். இப்போ பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு, 100 கொடுத்தாச்சு. இங்கே ரோ அண்ட் காலம் சாட்டிஸ்ஃபைட். இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as it is 250 into 3 plus 50 into 1 plus 250 into 6 plus 150 into 5 plus 200 into 3 plus 200 into 2 plus 0 into 100 0. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுடைய பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துருக்கோம்.
தேங்க் யூ.